திகையாதே, நான் உன் தேவன். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படும் சொன்னார். என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்றாரு அவரு. என்னுடைய இருதயத்துல ஒரு விதையை விதைக்கிறார். அந்த விதையிலிருந்து தான் என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆற்றல், வல்லமை, சத்துவம் எல்லாம் வருதுங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் எவைகள்? வார்த்தைகள். வார்த்தைகளை எங்க வைக்கிறோம்? இருதயத்தில் வைக்கிறோம். இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்றோம், அதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். இது எப்படி செயல்படுகிறது இங்க சொல்றாரு. வார்த்தை எப்படி இருக்குன்னா, வார்த்தைங்கிறது விதை மாதிரி இருக்கிறது. தேவன் எப்படி செயல்படுகிறார்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எப்படி கொண்டு கொண்டு கொடுக்கிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் அழியாதுமான ஜீவனுள்ள வசனங்கிறார். தேவன் நம்மோடு பேசுறார். பேசுறாரா? இப்போ கொண்ட தேவன் இது வரைக்கும் பேசின தேவன் தாங்க. என் மூலமா பேசினார். அவர் பேசினான்னு சொல்லாதீங்க, அவர் பேசினார். நான் ஒரு மைக் மாதிரி என் மூலமா பேசுறார். தேவன் நம்மோட கம்யூனிகேட் பண்ணுவது, கம்யூனிகேஷனுடைய பர்பஸே தான். தேவன் நம்மோட கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அவருடைய உணர்வுகளையும் அவருடைய எண்ணங்களையும் நமக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன நினைக்கிறேன், அது மட்டுமல்ல. அது இருக்கு, அவருடைய உணர்வுகளும் எண்ணங்களையும் ஃபீட் பண்ணுறார். அது மட்டும் இல்லை. நம்ம பேசுகிறதுனா என்ன நினைக்கிறோம்னா, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அதை ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம். நாம் என்ன நினைச்சோமோ, என்ன ஃபீல் பண்ணமோ, அவர் உள்வாங்கிக்கிட்டு அவர் என்ன நினைச்சாரோ, என்ன ஃபீல் பண்ணாரோ அதான் நம்மகிட்ட சொல்றார். இதுதான் நம்முடைய கம்யூனிகேஷன் அடிக்கிறோம். ஆனால் கம்யூனிகேஷன் அதை விட ஆழமானது. தேவன் நம்மோடு கம்யூனிகேட் பண்ணும் பொழுது உன்னை உருவாக்குகிறார், கிரியேட் பண்றார். தேவன் நம்மோடு பேசும்போது தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணலை, நமக்குள்ள உன்னை கிரியேட் பண்றார். அதாங்க தேவன். தேவன் தான் பேசின வார்த்தை வெறுமையாக போகாது. நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கான வார்த்தை ஒன்னை நமக்குள்ள உருவாக்குது. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படும் சொன்னார். என்ன அர்த்தம்னா, தட்டி கொடுக்குறாரு உடம்புல. அப்படி பரவாயில்லப்பா, எனக்குள்ள ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்றாரு அவரு. ஸ்ட்ரென்த்தை எனக்குள்ள உருவாக்குகிறார். உருவாக்குறது மட்டுமல்ல, என்னுடைய இருதயத்தில் ஒரு விதையை விதைக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? அது பெப்டாக் கிடையாது, உணர்ச்சி உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இல்லை. என்னுடைய இருதயத்தில் ஒன்றை விதைக்கிறார். அந்த விதையிலிருந்து தான் என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆற்றல், வல்லமை, சத்துவம் எல்லாம் வருதுங்க. விதைக்குள்ள எல்லாமே இருக்குல்ல. வார்த்தைங்கிறது என்னங்க? விதை. விதை கவனிச்சுவாங்க. வார்த்தைன்னா விதை. அழிவுள்ள விதை எல்லாம் அழியாத விதை. இது ஒரு மாம்பழம் ஜப்பானில் விளையுது, நம்ம நாட்டிலையும் ஒருத்தர் விளையிறாரு. 1 கிலோ 2 லட்சங்கிறாங்க. பெரிய அந்த மாம்பழம் பார்த்ததில்ல, 1 லட்சம் 2 லட்சங்கிறாங்க. அந்த ஆள் பத்திரமா பார்த்து மாம்பழ பண்ணைகளை 10 வெறி நாய் வச்சுருக்காரு. உள்ளே வேணாச்சு போனோம்னா கடிக்கிற மாதிரி. என்ன 1 கிலோ 2 லட்சம் மேலே. அந்த விதை உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை விளையக்கூடிய சீதோசனமும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு இடத்துல விதையை செல்ஃப்லேயே வச்சுருந்தீங்கன்னா 2 லட்சத்தை உருவாக்கக்கூடிய மாம்பழம் வராது. போய் நல்ல இடத்துல அதை விதைச்சி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து பழம் வரும். ஏன்னா விதைக்குள்ள அந்த பழத்தை உருவாக்கக்கூடிய பொட்டன்சியல் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிப்பட்டதான். கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது உன்னை உருவாக்குகிறார். இன்னொன்று, அவர் நமக்குள்ள என்னை உருவாக்க வேண்டும் நினைச்சாரோ அந்த விதைகளை நமக்குள்ள விதைக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? அதனால வேதம் சொல்லுகிறது, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் இருக்கு. தேவனை பிரதிபலிங்கிறது. ஒன்று பேசுனீங்கன்னா உன்னை உருவாக்குங்க, இல்லாட்டா உன்னை விதைங்கன்னு.
நம்ம மக்கள் சும்மா பேசினேம்மா, எதுக்கு பேசினேன், சும்மா பேசினேன், எதுக்கு சும்மா சொல்லணுங்கிறக்கா சொன்னேன், எதுக்கு சொன்னேன், சும்மா சொல்கிறக்க, சும்மா சொல்கிறனால என்ன வந்துச்சு, சும்மா விளையாட்டு காட்சின்னு சொன்னேன். அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை உருவாக்குகிறார். ஒருத்தங்க அழுகிறாங்க, பிரச்சனைகளை சொல்லி அழுகிறாங்க, நீங்களும் போய் அப்படின்னு வர்றதுக்கு நீங்கள் எதுக்குங்க இங்கே, நீங்கள் எதுக்கு இங்கே அழுதுகிட்டு இருந்தால் கூட, உங்களுக்கு அழுகைய வந்தால் கூட அழுகையை நிப்பாட்டு, எல்லாம் சரியாயிருங்க, கட்டாயம் சரியாயிரும் பாருங்களேன், கட்டாயம் விடுதலை ஆயிரும் பாருங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உன்னை உருவாக்குறீங்க, அந்த இடத்துல ஒரு விதையை போடுறீங்கன்னு அர்த்தம். இல்லைடா நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். என்ன விடுதலை ஏற்படுத்தும்? ஒன்றும் ஏற்படுத்தாது. வார்த்தையை அந்த இடத்துல விதைக்கணும். விதைக்கும் போது என்ன செய்யறீங்கன்னா உருவாக்குகிறீர்கள். பேசிடுவாங்க. மரியாள் சொல்றாங்க இல்லையா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு அதான் நோ வேர்ட் ஆஃப் காட் இஸ் வாய்ட் ஆஃப் பவர். தேவனுடைய எந்த வார்த்தையும் வல்லமை இல்லாமல் போல. வந்துருச்சா, பதில் வந்துச்சுன்னு அர்த்தம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. கெட்ட வார்த்தைன்னா இந்த நம்ம ஊரில் பேசுகிற வார்த்தை இல்லை. ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தை அவங்கள பக்தி விருத்தி உண்டாக்கலை, அவங்கள கட்டி எழுப்பலை அப்படின்னா அது கெட்ட வார்த்தைன்னு அர்த்தம். அது ஐடல் வேர்டு, பிரயோஜனமற்ற வார்த்தை. ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு, அந்த வார்த்தையை பெறுவதற்கு அவன் தகுதி இல்லாத ஆளாக இருக்கலாம். ஆனால் பேசுங்க, அந்த வார்த்தையை சுகத்தை பேசுங்க, நிறைவை பேசுங்க, நல்வாழ்வை பேசுங்க. அந்த வார்த்தையை அவர்கள் சாந்தமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றார், ஆமாம் சொல்லிட்டாரு பெரியவர் அப்படின்னா முடிஞ்சு. அந்த வார்த்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது சுகத்தை உருவாக்கும், வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், வழிநடத்தலை ஏற்படுத்தி கொடுக்கும், கட்டாய வார்த்தை கொடுக்கும். அது கேட்குறவர்களுக்கு லாபம் உண்டாகத்தக்க வேலை பேசுங்க, ப்ராஃபிட்டபிளாக பேசுங்க. ஒன்று பேசுனீங்கன்னா அது அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அவநம்பிக்கையை பேசலாம், டிஸ்கரேஜ்மெண்ட்டை பேசலாம். இந்த உலகத்தில் என்னத்தை வாழ்ந்துங்க அப்படித்தாங்க அப்படின்னு அதையும் பேசலாம். அதை பேசினா ஏற்கனவே அவன் டிஸ்கரேஜ் ஆகியிருக்கான், அவனை மேலும் டிஸ்கரேஜ் ஆகிக்கிறோம். சும்மா பேசுறது கிடையாதுங்க, நல்லதே நடக்கும். அதில் ஒரு வார்த்தை ஒரு ஜீவன் இல்லை. ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி உள்ள ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லணும், என்ன வார்த்தை சொல்லணும், அந்த இடத்துல ஒரு சரியான ஒரு ஆலோசனை கொடுங்க. உள்ள கொஞ்சம் கேட்டு பாருங்க. உன் வழியெல்லாம் கர்த்தர் இடத்துல ஒப்புவி, அப்பொழுது உன் பாதையை சரிப்படுத்துவார். சரியான வார்த்தையை சொல்லிக் கொடுப்பாரு. அது ஜீவனா இருக்கும், அது வெளிச்சமா இருக்கும். நீதிமொழி சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் உள்ள பொற்புலங்களுக்கு சமானம் இருக்கு. கரெக்டான அந்த வார்த்தை தான் அவனுக்கு பதில். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டானா பொற்பழங்களுக்கு சமன் அர்த்தம். எங்க இருக்கு எல்லாமே? வார்த்தை வந்து பதில்.